இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா, நம்ம கோயில்ல பார்த்தோம்ல பரமேஸ்வரி பாட்டி. ஆமா, அந்த சாமுண்டீஸ்வரி அம்மாவோட மாமியாரு. அவங்க தன்னோட பேத்தி கல்யாணத்துக்காக சீரெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க மண்டபத்துக்கு. ஆனா அவங்கள குடுக்க விடாம சாமுண்டீஸ்வரி மேடமும் அவங்க தங்கச்சியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி பாட்டிய ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க தாத்தா. என்னம்மா சொல்ற? அவமானப்படுத்திட்டாங்களா? ஆமா தாத்தா, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப பேசி அவமானப்படுத்திட்டாங்க. அதுவும் அவங்க தங்கச்சி சந்திரா மேடம் இருக்காங்கல்ல, ச்சே, அவங்க சொன்னதெல்லாம் நான் கூசுற வார்த்தையெல்லாம் சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. அதனால ராஜராஜன் சார் ரொம்ப கோவப்பட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டாரு. வயசானவங்கன்னு கூட பார்க்காம 2 பேரும் அந்த பாட்டிய மாத்தி மாத்தி கேவலமா பேசினத பார்த்து பொறுக்க முடியாம தான் நானே வீட்டுக்கு வந்துட்டேன் தாத்தா. பாவம், அந்த பாட்டி எவ்வளவு நல்லவங்க. அன்னைக்கு கோயில்ல நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அந்த பாட்டி நமக்கு தானே ஆதரவா பேசி நல்லபடியா தீர்த்து வச்சாங்க. அவங்க அவமானப்பட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போனதை பார்க்க என்னால தாங்கிக்கவே முடியல தாத்தா. பாவம் தாத்தா, அந்த பாட்டி எப்படிதான் தாங்கிக்கிட்டாங்களோ. இவ்வளவு பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். அன்னைக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி சேதுபதி ஐயா கிட்ட சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இன்னைக்கு இந்த 2 குடும்பமும் ஜென்ம பகையா இருந்திருக்காது. அன்னைக்கு நான் காசுக்கு ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயத்தால இன்னைக்கு தீராத பழிப்பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். அந்த முத்துவேலுக்கு பயந்துகிட்டு உண்மையை சொல்லாம இருந்தது போதும். அவன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இனிமேல் பயப்படவே கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பரமேஸ்வரி அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான். அந்த ஏட்டு என்ன பேசுறான்னு தெரியலையே. ஒருவேளை நம்மளை பத்தி எதுவும் பேசுறானா? உண்மையா? என்ன உண்மை? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க நீங்க? எங்க குடும்பத்துக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களா? அது ரொம்ப வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த விஷயமா. அதைத்தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இன்னைக்கு நீங்களும் உங்க மருமக குடும்பமும் பிரிஞ்சு பகையா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்மா. என்ன சொல்றீங்க நீங்க? கேட்கும் போதே என் மனசெல்லாம் படப்படங்குது. எதுவா இருந்தாலும் விளக்கமா சொல்லுங்க ஐயா. உங்க மருமகளோட அம்மா சிவகாமி சேதுபதி ஐயா தப்பா சொன்ன ஒரு வார்த்தையால சாகல. வேற எப்படி செத்தாங்க? அவங்க குடிச்ச காப்பில விஷம் கலந்திருந்ததுனாலதான் அவங்க செத்தாங்க. காப்பில விஷம் கலந்திருந்ததா? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமாமா, அதான் உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அந்த சிவகாமி செத்த பிறகு அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல சிவகாமி விஷம் சாப்பிட்டதுனாலதான் இறந்தாங்கன்னு தெளிவா போட்டிருந்துச்சுமா. அத சேதுபதி ஐயா கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்ப சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேலு என்ன சொல்லக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாமா. அவையே உங்களை தடுத்து நிறுத்தினா? அந்த சிவகாமி சாகறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த முத்துவேலு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். அத சேதுபதி ஐயா கிட்ட சொல்லி அவனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த முத்துவேலு இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக சிவகாமிக்கு விஷத்தை வச்சு கொன்னுட்டான். தப்பிச்சுட்டான் ராஸ்கல். டேய், அப்படி போய் பாப்போம். வாங்கடா, வாங்க. என்ன இவனுங்க நம்மளை விடமாட்டாங்க போல இருக்கு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த உண்மை என்னோட போயிடும். இல்ல, இந்த உண்மையை எப்படியாவது வெளியே சொல்லியே ஆகணும். என்ன பண்ணலாம்? போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட வேண்டியதான். அப்பதான் எனக்கு ஏதாவது ஆனாலும் உண்மை அழியாம இருக்கும். வணக்கம்.
நான் ஏட்டு சண்முகம் பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை இப்ப சொல்ல போறேன். திருப்புலானி கிராமத்து தலைவரா இருக்கிற சாமுண்டீஸ்வரி மேடத்தோட அம்மா சிவகாமி சேதுபதி ஐயா சொன்ன திருட்டுப்பள்ளியால சாகல. அவங்களுக்கு விஷம் வச்சு கொன்னது சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேல் தான். இந்த துப்பாக்கி உனக்கு எப்படி கிடைச்சது? மேல ரூம்ல கிடைச்சது. ஆ, அது ஏன் துப்பாக்கி குடுமா? இல்ல நான் தர மாட்டேன், எனக்கு வேணும். ஏய், அது ஏன் துப்பாக்கின்னு சொல்ற? தர மாட்டேன்னு சொல்ற, குடு. இல்ல நான் தர மாட்டேன், எனக்கு விளையாட வேணும். நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், துப்பாக்கியே குடுமா. எங்க சாக்லேட் கொடுங்க பாப்போம். ஆ, என்கிட்ட இப்ப சாக்லேட் இல்ல, பணம் கொடுக்கறேன், நீ போய் வாங்கிக்க. ம் சரி. இந்தா. ஏய் வாங்க போய் சாக்லேட் சாப்பிடலாம். ஏய் ரேவதி, உன் ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கு போல, அதான் உன்னை போட்டு தள்ள முடியல. இப்ப நேரம் வந்துருச்சுடி, இந்த துப்பாக்கி ஏம உன் உயிரை எடுக்காம விடாதடி. உங்க அம்மா சாவுக்கு நாங்க காரணம் இல்ல சாமுண்டீஸ்வரி. உங்க அம்மாவை கொன்னது சிவனாண்டி இருக்கான்ல, அவன் சித்தப்பா முத்துவேல் தான் கொன்னு இருக்கான். என்ன புது கதைய சொல்ற? எங்க அம்மா சாவுக்கு அந்த முத்துவேல் காரணமா? ஆமா, அந்த முத்துவேல் தான் உங்க அம்மாவுக்கு காஃபில விஷத்தை வச்சு கொன்னு இருக்கான். என்ன உன் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்னு புதுசா டிராமா பண்றியா? ஐயோ டிராமா இல்ல, இப்பதான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்துச்சு. மாயா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மாயான்றது உனக்கு எப்படி தெரியும்? என்ன மாயா, உன்ன எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். ஆமா, நீ இங்க வந்திருக்கன்னா அதுல விஷயம் இருக்கணுமே. ச்சே. ஆ, துப்பாக்கி. என்ன மாயா, துப்பாக்கியோட வந்திருக்க? ஆ? ஆமா, இங்க யார் கதையாவது முடிக்க வந்திருக்கியா? ஆமா, ரேவதி கதையை முடிக்கதான் துப்பாக்கியோட வந்திருக்கேன். என் மகேஷோட நான் சேர்ந்து வாழ முடியல, அவ மட்டும் புருஷனோட சந்தோஷமா இருப்பாளா? அவளை கொன்னு நான் படுற வேதனையே அவ புருஷனையும் அனுபவிக்க வைக்கணும், அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். நீ போ. அப்படியா? அந்த சண்முகத்துக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும்? அம்மா, உங்க அம்மா இறந்த காலகட்டத்துல நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டா இருந்தாரு, அதனாலதான் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு.